சகோதரர் அப்துல் பாசித் அவர்களே, மௌலவி, உங்களோட பயன் நல்ல விருப்பமா நான் கேட்டேன். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அது எப்படியோ அது அல்லாஹ்வாலம், அல்லாஹ் அறிவான். பட் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை அதை நான் பெருசா பார்க்கல. என்ன காரணம் என்றா இது பல பேர்களுடைய வாழ்க்கை, சாதாரணமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. ஏண்டா மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடுவது இந்த சமூக வலைதளத்துல அது ஒரு சிம்பிளா மாறிடுச்சு. வீட்டில் உள்ள பெண்களுடைய மானத்துல கூட விளையாடுவாங்க. அதுவும் நம்மடவர்கள் எல்லாரும் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அல்ஹம்துலில்லாஹ். பட் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்ன ஏதோ தெரியாது. இலங்கையிலிருந்து உங்களுடைய பயான சில வேலைகள்ல கேட்டு மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாறியவர்களில் சிலர்களில் நானும் ஒருவன். அந்த அளவுக்கு இல்லாட்டி ஒரு அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு எங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ, என்னையாக நான் ஹலாலாக சம்பாதித்த காசிலிருந்து உங்களுக்கு எந்த உதவி பண்ண இயலுமோ, இலங்கை முஸ்லிம்களாக உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஹலாலான பணங்களில் இருந்து ஒருவன் விழுந்திருந்தா நீங்க சொன்ன மாதிரிதான் அவனை தூக்கி விடுறதுக்கு வழியை தேடணுமே தவிர விழுந்தவருடைய மேல ஏறி ஆடக்கூடாது. மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு குட்டின கதை. இலங்கை முஸ்லிம்களாக உங்களுக்கு கை கொடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் உங்களுடைய வங்கி கணக்கு எங்களுக்கு அனுப்பி அது சமூக வலைதளத்தில் இட்டாலும் பரவாயில்லை, அது எத்தனை கோடிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை பூர்த்தி செய்து உங்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர நாங்க ரெடியா இருக்கிறோம். இலங்கை முஸ்லிம்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த கொள்கை ரீதியாகவும் மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடுறதும் இலங்கையிலும் சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதில் அல்லாவிடமிருந்து பாதுகாவல் தேடப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ், எப்படி அல்லாஹ் தாலா அவங்கள அந்த இடத்துல வச்சான ஒரு சூழ்நிலை கைதியா, அதே போல அதே அல்லாஹ் தாலா உங்களை அவர்களிடம் முன்னாடி கண்ணியமாக வாழ வைப்பான் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த எங்களுடைய துவாக்கள் எப்பயும் உங்களுக்கு இருக்குது. நாங்க எப்பயுமே யாரா இருக்கட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் தாடி வச்சு தொப்பி போட்டு அல்லாஹ்வை பத்தி பேசினா நாங்க அது யாராக இருந்தாலும் அவரு கண்ணியம் கொடுக்கக்கூடிய கூட்டம். அவர் எந்த கொள்கையை சேர்ந்தவன் நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அந்த கொள்கை தேவையே இல்லை. பட் உங்களுடைய பேச்சுக்கள் எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டல். அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி உங்களுக்கு உதவி செய்ய நாங்க தயாராக இருக்கிறோம் என்றத நெஞ்ச நிமித்தி தைரியமாக இலங்கை முஸ்லீம் ஆகிய நான் இந்த பதிவை போட்டுக் கொள்கிறேன்.